இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 407 பார்க்க போகிறோம். சக்குரா ஈனோ சோஜி ஓடுறப்ப ஈனோ நம்ம செழிப்பான பாதிக்கு போயிடணும்பா, நம்மளோட ஏற்பாடுல கம்மியாக இருக்கலன்பா. சக்குரா நான் தான் தேர்லேருந்து எடுத்த தண்ணி இருக்குல்ல அதை வச்சே போய்க்கலான்பா. ஈனோ அந்த தண்ணியை வச்சு போய் சேர்றதா? எனக்கு வேண்டாம்ப்பா, மிச்சம் இருக்கு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ஸ் வரைக்கும்பா. சோஜி அப்னாமலாவா கோஜி நீ பிளான் பண்ணபடி தான் போதுன்பா. இல்லை இதை கணக்கு பண்ணலேன்பா. ஆமானோ சக்குரா முன்னால பார்த்துட்டு நீயான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த யாமனாக்கா கிளான் சீக்ரெட் நெஞ்சுட்ஸுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சக்குரா முன்னாள் இருக்கவங்களை பார்த்துட்டு இரு நீயான்பா. பேஸ்ல ஆமனோ ஹில் பண்ணி விட்டுருப்பாளையா, அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஆமனோ நீங்க உங்க ஸ்க்ராலை கொடுத்துட்டா இந்த செழிப்புக்கும் போகலாம், அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்பா. ஏன்னா உங்ககிட்ட இருந்தா அந்த அசிஸ்டன்ஸ் தேவையில்லை, எங்ககிட்டே எங்களுக்கான மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இங்க இருக்கான்பா. சக்குராவை காமிச்சு சக்குரா ஈனோன்ட்டு பாப்பா. சோஜி அதே மாதிரி அந்த செழிப்புங்கிறது உங்களுக்கு சொந்தமானதுன்னு யாரும் சொல்லியன்பா. ஈனோ அப்படி சொல்றா சோஜி. சக்குரா நீயும் சொல்லுன்பா. சக்குரா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, தண்ணி தான் வேணும்பா. நீங்க அப்படி பலவீனமானா சண்டை போடுறதுக்கு முன்னாலே நாங்க தோத்துருவோன்ட்டு குடாயை வச்சு அடிப்பா ஈனோ. சக்குரா ஈனோன்னு கத்துவா. ஷீஷியோ சாண்ட் ஃபார்மேஷன் ஷீசா பண்ணுவா. ஈனோ அந்த ஜுட்ஸ்ல மாட்டிக்குவா. சக்குரா ஈனோவை பிடிச்சிட்டு நீ ஓகேவான்னு கேட்பா. ஷீஷியோ அவ ஒரு பலியாடு, எந்த ஒரு ப்ரிகாஷனுமே இல்லாம என் ஜுட்ஸுவோட அட்டாக் ரேஞ்சுக்குள்ள வந்து விழுந்திருக்காளா, அதுக்கு சொன்னன்பா. ஆமானோ உங்க டீம்ல 2 மெடிக்கல் ஷினோபிக்கு தான் கேள்விப்பட்ட ஆர்வமா இருந்துச்சு, ஆனா ஒரு தெளிவான ஜட்மெண்டே இல்லாம அவ உள்ள வந்து விழுந்ததை பார்த்தா ஒரு மெடிக்கல் ஷினோபி மாதிரி இல்ல, நான் நிறைய எதிர்பார்த்தன்பா. கோஜி அப்படின்னா பேச்சுவார்த்தை இல்லன்பா, பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்பா. மேனோ சக்குரா காண்டே திட்டிங்க, நானும் சோஜி உங்களை காலி பண்ணுவன்பா. நேருக்கு நேர் மோதிக்க போறப்ப அமேனோ மெடிக்கல் வாட்டர் ஸ்டைல் வாட்டர் ப்ரேயிங் மேண்டிஸ் பண்ணுவா. சக்குராவோட வலது கண்ணுக்கு கீழே வெட்டியிருப்பா. ஒன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து ஸ்க்ரோல் எடுத்துட்டா நானே உன் காய தாத்தியரன்பா. அமனோ சக்குரா மனசுக்குள்ள ஒன்றும் சாதாரண வாட்டர் ஸ்டைல் மாதிரி இல்ல, இது சக்கர ஸ்கல்பல் போல இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கான்னு திங்க் பண்ணுவா. கோஜி சாகன்கின் சாண்ட்ஸ்டோன் ஃபிஸ்ட் பண்ணுவான். இந்த கோஜி சோஜின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஏன்னா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. கோஜியோட இந்த ஜுட்ஸுவால மணலுக்கு அவனால ஒரு ஷேப் கொடுத்து அதை ஒரு வெப்பனை அவனால பயன்படுத்த முடியும். சுத்தியல் மாதிரி வெப்பனை கிரியேட் பண்ணி அடிப்பான். சோஜி பின்னால வந்து பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸு பண்ணி பஞ்ச் பண்ணுவான். கோஜி ஷீல்ட் வச்சு தடுப்பான். சோஜி மனசுக்குள்ள அவனோட சாண்ட்ஸ்டாம் ஃபிஸ்ட் என் சைஸ் அண்ட் பவருக்கு ஈக்குவலா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு பின்னால போவான். மனசுக்குள்ள ஆனான்ட்டு கையை பார்ப்பான், ரொம்ப அது ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் ஈஸியா ஹேண்டில் பண்றான்னு திங்க் பண்ணுவான். கோஜி யார் ஸ்ட்ராங்கர்னு பாத்திரலான்னு அன்பான். ஆமேனோ சக்குராவை அட்டாக் பண்றப்ப பரவாயில்லையே என்னோட எல்லா அட்டாக்ஸ்ல இருந்துமே தப்பிக்கிறான்ட்டு ஃபைனல் ப்ளோ வைக்க போறப்ப சக்குரா பஞ்ச் பண்ணுவா. வேற லெவல் இம்பாக்ட் ஆயிருக்கும். சோஜி வைக்கிற எல்லா அட்டாக்ஸ்லயும் டாச் பண்ணிட்டு கடைசி பஞ்ச் வைக்க வரப்ப கோஜி ஷீல்ட வச்சு தடுத்துட்டு அவன் அட்டாக்ஸ் போரிங்கா இருக்குன்பான். பிளைண்ட் ஸ்பாட்ல ஸ்விங் பண்ணிருப்பான். சோஜி அடி வாங்கின இம்பாக்ட்ல பின்னால போவான். உனக்கு டஃபா இருந்திருக்கும் போல என்பா. ஆமனோ அளவுக்கு இல்லைன்பா. கோஜி ஷீஷியோ வந்துட்டு 2 பேரும் வளர்றத நிறுத்துங்கன்பா. கோஜி சக்கரை இன்ஃபியூஸ் பண்ணி முடிச்சிட்டியான்னு கேட்பான். ஷீஷியோ ஏதோ வந்துட்டு போலரைஸ்டு சாண்ட் ஃபார்மேஷன் பர்னிங் சாண்ட் கேமோஃப்ளாஜ் பண்ணுவான். ஷீஷியோ சக்கரை இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சாண்ட்ல கை வைக்கிறான் இல்லையா, அப்ப சாண்ட போலரைஸ் ஆக்கிடுவான். துருவப்படுத்துறதுன்பாங்க, லைக் லைட்டா ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி. அதால கோஜின்னு ஆமனோ மறைஞ்சிருவாங்க. அவங்க மறைஞ்சிட்டாங்கன்னு சக்குரா சோஜிக்கு வேற லெவல்ல அடி விழுகும். சக்குரா சோஜிங்கும் போது அவளுக்கு அடி விழுகும். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாலும் உன்னை பத்தி கவலைப்படுன்பா. ஆமனோ சக்குரா ரொம்ப தூரம் பின்னால போய் நிப்பா. சோஜிக்கு பயங்கரமா அடி விழும். ஷீஷியோ கண்ணுக்கு தெரியாத எதிரியோட சண்டை போடுறது கடினமா இருக்க போதுன்ட்டு மறைவான். சக்குரா சோஜி பக்கத்துல போயிட்டு நம்ம பிரிஞ்சிருந்தா நமக்கு தான் அது டிஸ்அட்வான்டேஜ், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கலான்பா. சோஜி சரின்பா. பார்த்தா அட்டாக் மேல இருந்து நடக்கும், தெரிச்சு போய் விழுவாங்க. இதை பார்த்துட்டு ஈனோ சக்குரா சோஜி இல்லைன்பா. சீன் பாஸ்ட்க்கு ஜம்ப் ஆகும். ஷிகமாரு சோஜி ஈனோ இருப்பாங்க. ஈனோ டிஸ்டன்ஸ் 10 8 o'clock, டிஸ்டன்ஸ் 5 3 o'clock 2 பேர் இருக்காங்கன்பா. டிஸ்டன்ஸ் 30 6 o'clockன்பா. ஷிகமாரு விசில் பண்ணவுமே ஈனோ கண்ண முடிச்சிருவா. மான்கள் வரும். ஈனோ கடுப்பாயிட்டு இல்ல என்னால முடியல, சக்கரால இடையூறு ஆயிடுச்சுன்னு இருப்பா. அப்செட்ல என் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் போச்சுனாலே என்னோட சென்சரி ஸ்கில்ஸ் சொதப்புது, வாய்ப்பே இல்லை அதை பேட்டில் பயன்படுத்த முடியாதுன்ட்டு சாரி சோஜி, நான் சுனின் எக்ஸாம் ஸ்கூல்ல இதை பண்ணலான்னு இருந்தேன். ஆனான்பா சோஜி ஃபேக்டர்னா உன்னால சென்சரி பர்செப்ஷன் பண்ண முடியுதுல, அதுவே அமேசிங் தான்பா. ஷிகமாரு உன்னால ரியல் பேட்டில் யூஸ் பண்ண முடியாது, அது வேணா உண்மைன்பா. ஏனோ சடைஞ்சுக்கவும் ஷிகமாரு சில நேரங்கள்ல அந்த ட்ரிக்ஸ் யூஸ்லெஸ்ஸா இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டடான சர்ப்ரைஸ் அட்டாக்ஸுக்கு வேலைக்கு ஆகும் இருப்பான். பிரசன்ட்ல சக்குரா சோஜி 2 பேருமே ஸ்ட்ரகிளா இருந்திருப்பாங்க. இல்ல நாங்க இன்னும் தோக்கலின்ட்டு, இல்ல சீக்கிரமா அதை முடிச்சு வைக்கிறேன்மா. ஷீஷியோ கோஜி ஆமனோ மறையவும் சக்குரா சோஜி கவனமா இருன்பா. சோஜி
சோஜி நான் பார்க்க முடியாத எதிரிகிட்ட எப்படி ஜாக்கிரதையா இருக்குதுன்னு கேட்பான். சக்குரா வழியை கண்டுபிடிக்கலாங்கும் போது ஈனோ 6 o'clock டைரக்ஷன் பா. சக்குரா அண்ட் சோஜி ஒரே சமயத்தில் அட்டாக் வைப்பாங்க. கோஜி அண்ட் ஆமனோ மோதி விழுவாங்க. எக்ஸைட் ஆயிட்டு நான் உனக்கு ஒன்று கடன் பட்டிருக்கேன் ஷிகமாருன்னு பா ஈனோ. இதுக்கு முன்னால ஈனோ கண்டுபிடிச்சிட்டேன் 3 பேர் மூளை இருக்காங்க, எதிரிகை இந்த பக்கமா தான் வராங்கன்றப்பா. உனக்கு எப்பல இருந்து சென்சரி பவர்ஸ் வந்துச்சுன்னு கேட்டிருப்பா சக்குரா. அமேசிங் இருப்பா. கூலா இருக்குல்ல இல்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக விரும்புறேன்ட்டு எந்திரிப்பா ஈனோ. இருந்தாலும் ஆக்சுவல் காம்பேட்ல இது கஷ்டம் தான் இருப்பா. சக்குரா புரிஞ்சுது, எனிமிஸ் டைம் கொடுக்க மாட்டாங்களேன்றப்பா. சோஜி ஈனோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திருப்பாங்க. பிரசன்ட்ல ஈனோ நேரம் இல்லைன்னா அதை பறிச்சுக்கணும், நான் பலியால நடிச்சு என் சென்சரி பர்செப்ஷனை யூஸ் பண்ணன்பா. சக்குரா சோஜிக்கு ஹீல் பண்ணிட்டு பேட் ஐடியாலாம் இல்ல, ஆனா ப்ரௌடால ஃபீல் பண்ணிக்காத, அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நாங்க 2 பேருமே பயந்துட்டு தெரியுமான்பா. நான் அதை நினைச்சேன்மா சோஜி. சோஜி ஷாக் ஆவான். பார்த்தா 2 பேரும் எந்திரிப்பாங்க. கோஜி கண்டிப்பா உங்க ஸ்க்ரால் எடுப்போன்பா. ஆமனோ இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேமேஜால நீங்க அதிக டைம் எடுத்துக்க முடியாதுன்பா. இன்னும் என்னதுன்னு ஷாக் ஆவா. ஷீஷியோ உங்ககிட்ட சென்சரி பர்செப்ஷன் உள்ளவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலேன்பா. சக்குரா மனசுக்குள்ள அந்த கவுண்டர் அட்டாக் பர்ஃபெக்டா நடந்துச்சு, அதை கவுண்டர் பண்ணிருக்காங்கன்னு நம்ப முடியல, நான் டேமேஜ் குயிக்கா தரேன்னு சொல்லி திங்க் பண்ணுவா. ஆமனோ நான் எப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சக்கராவை. இந்த மெடிக்கல் வாட்டர் ஸ்டைல் வாட்டர் ஜெல்லி ஃபிஷ்க்குன்பா. இந்த செல்ஃப் ஹீலிங் மட்டும் இல்லைனான்பா கோஜி பிரச்சனையில மாட்டிருப்பா. அது ட்ரை ஆகவும் தூக்கி போட்டுருவாங்க. ஆமனோ ஷீஷியோ அண்ட் கோஜியை கூப்பிட்டு என்னோட வாட்டர் ஜெல்லி ஃபிஷ் காலி, நீங்க பாத்துக்கிறீங்களான்னு கேப்பா. ஷீஷியோ கண்டிப்பான்ட்டு இந்த தடவை அவ சென்ஸ் பண்ணாம பிளாக் பண்றேன்பா. திரும்ப மறைவாங்க. ஈனோ சோஜி சாக்குரா நான் ட்ராக் பண்றேன்னு சொல்லும் போது அப்படி ஷாக் ஆவா. இது என்ன சென்சரி பேரியரான்ட்டு பாப்பா. கோஜி பிளைண்டிங் சாண்ட் ஃபார்மேஷன் நாய்ஸ் பண்ணுவான். நான் உன்னை எங்களை சென்ஸ் பண்ண விட போறதாவே இல்லைன்பா. சாண்ட் கிரியேச்சர் ஈனோவை பிடிச்சிரும். ஷீஷியோ ஆமனோவுக்கு நன்றி கடனோட இருங்க, நான் உங்களுக்கு அதிக சேதத்தை விட வச்சா அவ அப்செட் ஆயிருவான்பா. பெர்செப்ஷன் டிபார்ட்மெண்ட்டை காட்டுவாங்க. ஈனோயிச்சி இதுக்கு அதுக்கும் நடப்பாரு. சுனாட இதை பார்த்துட்டு என்ன உங்க பொண்ணோட சுண்ண எக்ஸாம் நினைச்சு கவலையான்னு கேட்பாங்க. ஈனோயிச்சி உங்ககிட்ட சொல்றக்கு என்ன, அவ என்ன வேலைனாலும் செய்வா, எல்லாத்துலயும் சிறந்தவ, அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே எங்க சீக்ரெட் ஜுட்ஸோ கைவிட்டு உங்களுக்கு ஒரு பேர்டனா வந்து நின்னுட்டான் பாரு. சுனாடே கவலைப்படாத, நான் அவளை மெடிக்கல் சுனபி ஆக்குறதா இல்லன்பாங்க. ஈனோயிச்சி ஷாக் ஆவாரு. சீக்ரெட் ஜுட்ஸோ அவ கைவிட்டிருக்கானா, எனக்கு தெரிஞ்சு அது அவளுக்கு ஹேண்டியா இருக்கும்பாங்க. மாட்டிருக்க ஈனோ அவ மனசுக்குள்ள அவங்கள சென்ஸ் பண்ண முடியலனா என்னால மைண்ட் டிரான்ஸ்ஃபர் மோட்குள்ளேயும் போக முடியாது, அதனால அவங்க 2 பேர்த்தையுமே மைண்ட் டிரான்ஸ்மிஷனால கான்டாக்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுவா. மைண்ட் டிரான்ஸ்மிஷன்ல சக்குரா சோஜி கேக்குதான் பையனோ. சோஜி கேக்குதுன்பா. சக்குரா எனிமியை சென்ஸ் பண்றதுல உன்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு கேப்பா. ஈனோ என்னோட சென்சரி பர்செப்ஷன் பிளாக் ஆயிருக்கு, ஆனா எதிரியை வைக்கிற அட்டாக்ல ஒரு பேட்டர்ன் இருக்குன்பா. சக்குரா அதே தான் சோஜியை பாப்பா. கோஜி அட்டாக் வைக்கவும் சக்குரா அவங்க பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து தாக்குறாங்க. சொல்ல போனா சோஜியோட ஆப்போனன்ட் என்னால பார்க்க முடியுது, ஆனா பாக்குறக்குள்ள நடந்து முடிஞ்சதுன்பா. ஈனோ தெரியும்பா. பாஸ்ட்ல ஈனோ இச்சி மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸோ பண்ணி ஒரே சமயத்துல நிறைய பேர்த்தோட கம்யூனிகேட் பண்ணலாம். இதான் மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸுன்னு டிரான்ஸ்மிட் பண்ணுவாரு. ஷிகமாரு தகவலை டிரான்ஸ்மிட் பண்றது பேட்டில் ஸ்ட்ராட்டஜியோட பேசிக் பார்ட். எதிரிக்கு அது தெரியாத வரைக்கும் அது பெரிய மிலிட்டரி அசட்டா இருக்கும்பா. சோஜி நீ வேற லெவல் ஜுட்ஸு கத்திருக்க ஈனோன்னு பாராட்டுவான். அப்படின்னு நினைக்கிறேன் இருப்பா. ஈனோ இச்சி அதிக பயன்பாடு இருக்க ஜுட்ஸு அதிக ரிஸ்க் ஆனது, அது இந்த ஜுட்ஸுக்கும் பொருந்தும். நீங்க உங்க லெவல் ஆஃப் ஸ்கில்ல தப்பு கணக்கு போட்டு ஜுட்ஸுவோட இன்டென்சிட்டியை கேர்லெஸ்ஸா அதிகப்படுத்தினா மோசமான நிலைமைன்னு பார்த்தா செத்துருவாங்கன்னு இருப்பாரு. ஈனோ கல்லு விடும். ஷிகமாரு இன்டென்சிட்டி அதிகப்படுத்துறதா, அதாவது ஸ்கோப் அவாய்ட் பண்றது இல்லைன்னா இந்த ஜுட்ஸுல இன்வால்வ் ஆன மக்களை அதிகப்படுத்துறது அந்த மாதிரின்னு கேட்பான். அதை நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றோங்க அதை மாத்தும் நினைக்கிறான்பா. ஈனோ விஷயம் ஆமா இந்த ஜுட்ஸுக்கான லெவல்ஸ் இருக்கு, யூசரோட ஸ்கில்ஸுக்கு பொருந்துறாப்ல. டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட், ஸ்கோப், கான்வர்சேஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க, இது எல்லாமே யூசரோட லெவலை பொறுத்து தான் மாறும். அப்புறம் உண்மையை அதை மாஸ்டர் பண்ணிட்டா எது ரொம்ப முக்கியமோ அதை உங்களால டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும் இருப்பாரு. ரொம்ப ப்ரீஷியஸ் என்னன்னு கேட்பா ஈனோ. ஈனோ வச்சு ஒன்ஸ் உன்னோட காம்ரேட்ஸோட இதயத்துக்குள்ள போயிட்டா மைண்ட் டிரான்ஸ்மிஷனை கம்யூனிகேட் பண்ணும். பேட்டில் ஃபீல்ட்ல உன் டீம்மேட்ஸோட இன்டென்ஸான எண்ணங்களோடும் அது உனக்கு எல்லாத்தையும் விட பெரிய தைரியத்தை கொடுக்குன்னு இருப்பாரு. ஈனோ மனசுல இப்பதான் இந்த ஜுட்ஸுவோட சர்ஃபேஸே நான் ஸ்கிராச் பண்ணியிருக்கேன், நான் இதுல இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருந்தானான்ட்டு அழுவா. நான் மெடிக்கல் இன்ஜுட்ஸுக்காக ட்ரைனிங் எடுத்ததை விட என் அப்பாவோட பயிற்சி எடுத்துருக்கணும்னு நினைப்பா. அப்பதான் சுனாடே சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். உன் சக்கரா கண்ட்ரோல் ரொம்ப ரஃபா இருக்கு, உன் சக்கராவை கேர்ஃபுல்லா மென்மையா கண்ட்ரோல் பண்ண பாருன்னு இருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு ஹே சக்கரா சோஜி கேளுங்கன்பா. சக்கரா உன்னால முடியுமான்னு கேட்பா. என்னால முடியுமாங்கிறதுல இங்க மேட்டர் இல்ல, நான் அதை செய்யணும், நான் என்னோட லெவலை அதிகப்படுத்தணும்ட்டு மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸு பண்ணி சக்குரா தாட்ஸை சோஜிக்கு அனுப்பணும்னு திங்க் பண்ணுவா. சக்குரா தாட் ஈனோக்கு வரவும் வேலை செஞ்சுச்சுட்டு இதை சோஜிக்கு அனுப்பணும்னு ட்ரை பண்ணுவா. சக்சஸ்ஃபுல்லாவும் முடிச்சிருப்பா. ஹாப்பியாவா. சோஜி வச்ச அட்டாக்க தடுத்திருப்பான். எனக்கு ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனா டைமுக்கு சரியா பண்ணலின்பா. ஈனோ விஷயங்களை டிரான்ஸ்மிட் பண்ண கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால சக்குராவோட தாட்ஸை ஸ்ட்ரைட்டா சோஜிக்கு அனுப்ப போறேன்பா. போறக்கு தடுமாறும். நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணும், நான் லெவலப் பண்ணும், விட்டுறக்கூடாதுன்ட்டு ஹார்டா ட்ரை பண்ணுவா. இன்னும் சொல்லி ஹார்டா ட்ரை பண்ணுவா. மூக்குல ரத்தமே வந்திருக்கும். சக்சஸ்ஃபுல்லா டிரான்ஸ்மிட் ஆகவும் சோஜி கோஜியை தோக்கடிச்சிருப்பான். திரும்பி சக்குராவை பார்த்துட்டு சோஜி இப்ப என்னோட தாட்ஸ்ன்பான். சக்குரா ஆமனோவை பஞ்ச் பண்ணுவா. ஆமனோ ஈனோவை பிடிச்சிருக்க கிரியேச்சர்ல மோதி விழுந்துருவா. அதுவும் டிசப்பியர் ஆயிருக்கும். இதை பார்த்த ஷீஷியோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவேன், எப்படி பண்ணாங்கன்னு. ஈனோவை பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஈனோ மூக்குல இருக்க பிளட் தொடச்சிட்டு தீவிரமான உணர்வுகள் தான் இந்த சண்டையோட முடிவை தீர்மானிக்கும்பா. சக்குரா உன்னால இன்னும் முடியுமா ஈனோன்னு கேட்பா. ஈனோ நிச்சயமான்பா. சோஜி அப்படின்னா சேர்ந்தே முடிக்கலான்பா. ஷீஷியோ நிலுங்கன்பா. எக்ஸ்கியூஸே கிடையாதுன்ட்டு தோத்துவாங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஆமனோ சோஜிக்கு ஹீல் பண்ணி விட்டு அவ்வளவுதான்பா. சோஜி சிரிச்சிட்டு நம்ம சுனின் எக்ஸாம்ஸ்க்கு நடுவுல இருக்கோம், ஆப்போசிட் டீம் வேற, தேங்க்ஸ்ன்பா. ஆமனோ நான் மெடிக்கல் குணோயிச்சி, நான் இப்படிதான்பா. சோஜி வெக்கப்பட்டு இதனால்தான் பசங்க எல்லாம் மெடிக்கல் குணோயிச்சியை பார்த்துட்டு வடிகிறாங்கன்னு ஆச்சரியப்பட்ட கொண்டு இல்லைன்பா. திரும்பவும் அதே நான்சென்ஸை கொண்டு
வரையான் பையனும் எல்லாரும் சிரிப்பாங்க. சோஜி நீங்க ரொம்ப கியூட்ன்பா ஆமனோவை. நிஜமானவே கியூட் தான்ல. கிளம்புவோம். ஆமனோ வாங்க போலாம். சக்குரா உறுதியா இருக்கேன்னு கேப்பா. சக்குரா ஆமா எங்களுக்கு தேவையான 2 ஸ்க்ரோலும் இருக்கு, தண்ணி மட்டும் போதுன்பா. ஆமனோ ஆனான்பா. கோஜி கம்ப்ளீட் டிஃபீட் பத்தி பேசினாலும் எங்க ஸ்க்ரோல்ஸை மீட்டு 3rd எக்ஸாம்ல எங்களுக்கான ரிவெஞ்ச் எடுப்போம்பா. சோஜி நானுமே இதை வெற்றியை எடுத்துக்கல, அடுத்த தடவை மீட் பண்றப்ப அதை செட்டில் பண்ணிடலான்பா. ஷீஷியோ கிட்ட ஈனோ என்னோட சென்சரி பெர்செப்ஷனுக்கு எதிராக நீ போட்ட பேரியர் ரொம்ப டஃபா இருந்துச்சுன்பா. ஷீஷியோ இல்ல நாங்க தான் உங்க ஸ்கில்ல குறைச்சு மதிப்பிட்டோம், அதான் நாங்க தோத்ததுக்கு காரணம்பா. சக்குரா ஆமா அவன் சொல்றது சரிதான், இப்படிப்பட்ட விஷயத்த பண்ண நீ எப்ப கத்துக்கிட்டேன்னு கேப்பா. ஈனோ அது வந்துட்டு சிரிச்சுட்டு நானும் லேடி சுனாடையோட அப்ரண்டிஸ் தானே, அதை ப்ரூவ் பண்ணணும்பா. சரியா சொன்ன ஈனோன்ட்டு சோஜி வலது பக்கம் கை காமிச்சு நாங்க இந்த வழியா போறோம்பா. ஆமனோ அவளோட வலது பக்கமா கை காமிச்சு அப்பனா நாங்க இந்த பக்கமா போறோம்பா. செப்பரேட் ஆவாங்க. சென்சரி பெர்செப்ஷன் டிவிஷன்ல காட்டுவாங்க. சுனாடே யாமனாக்கா கிளானோட சீக்ரெட் ஜுட்சுவை பண்ண சக்ராவை எக்ஸ்ட்ரீம் மென்மையா பயன்படுத்தணும், அதனால மெடிக்கல் ஜுட்சுல வர மென்மையான சக்ரா கண்ட்ரோல் டெக்னிக்ங்கிறது ஹேண்டியா இருக்குன்பாங்க. ஈனோ லேடி சுனாடேன்னு பாரு. சுனாடே அவ வேற பக்கம் போனமா இருந்திருக்கலாம், ஆனா என்ன கத்துக்கணுமோ அதை தான் கத்துருக்கா, அப்புறம் நீ அவ அப்பாவா அதை முதல் தெளிவா புரிஞ்சுக்கணும்பாங்க. ஷாக் ஆயிட்டு ஈனோயிச்சி மனசுக்குள்ள காலம் வரப்ப நீ என்னையும் சர்ப்ரைஸ் பண்ணுவ, உண்மையை சொல்லணும்னா யாமனாக்கா கிளானோட முதன்மையான ஷினோபியா இருப்பேன்னு நான் நம்புறேன்னு திங்க் பண்ணுவாரு. டெஸ்ட்ல இருக்க சோஜி உண்மையால அவங்க வலிமையானவங்க, இன்னும் நீ மட்டும் அங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியலன்பா. ஈனோ அப்படி சொல்லாத, நீங்க 2 பேரும் எனக்கு டைம் கொடுத்ததால தான் அதை பண்ண முடிஞ்சு, நீங்களும் உங்க இருக்க எல்லா எஃபர்ட்ஸையும் போடலன்னா என்ன ஆயிருக்குன்பா. மனசுக்குள்ள அப்பா மன்னிச்சுக்கங்க என்னோட ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணதுக்கு, அப்புறம் லேடி சுனாடே என்ன மன்னிச்சுக்கங்க, நான் மெடிக்கல் நின்ஜுட்சு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டேன், நீங்க கொடுத்த மெடிக்கல் நின்ஜுட்சு ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ் தான் நான் வளர காப்பாத்துச்சு, பொறுமையா டெசிஷன் எடுத்தா சக்கர கண்ட்ரோல் மென்மையா இருக்கு, நான் எங்க போகணுமோ அந்த டைரக்ஷனுக்கு தான் என்ன எல்லாமே தள்ளுதுன்னு திங்க் பண்ணுவா. நம்ம பெஸ்ட்டை கொடுத்து கோலை ரீச் பண்ணலான்பா. சக்கரா கொஞ்சம் சேடா தான் இருப்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கஸ்ட் பப்பட்டுங்கிற எபிசோட் தானே அட்டு ஷிப்டன்லாம் எடுத்து பார்க்க போறீங்கன்னு சக்குரா. கடல்